ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பீட்ரூட் பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாரி, கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லாங்காக போகுது வீடியோ. சாரி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சம் சாரி. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா மைய வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க அதையும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரலும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன்னு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு
வதக்கிக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், பச்சை வடை போனோன்னே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டா போதும். குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ விசில் வந்து இப்போ ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். விசில் வந்தோடனே இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பீட்ரூட்டு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 முடி அளவுக்கு தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கூடயே சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு சும்மா லைட்டாக ஒரு விசில் மட்டும் வரட்டும். வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு இதுக்கு நடுவில் நான் ஒரு 6 முட்டை வேக வைக்க போகிறேன். முட்டையில் கொஞ்சமாக சால்ட்டு, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, எண்ணெய் சேர்த்து முட்டை ஒரு 3 விசில் விட்டுருவேன். 3 விசில் விட்டுக்கோங்க. ஓகே, குக்கர் மூடிட்டு வேக வச்சுருங்க. 3 விசில் விட்டால் போதும். அந்த சைடு சாப்பாடு வச்சுருக்கேன், முட்டை, அவ்வளோதான். இப்போ பீட்ரூட் விசில் வந்துருச்சு. விசில் ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.